ஏறே பிக் பாஸ் இதெல்லாம் ஒரு டாஸ்காயா? இல்லை, இது ஒரு ப்ரோமோவா? முதல் ப்ரோமோ ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்றதை காமிச்சிங்க. ரெண்டாவது ப்ரோமோ ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை காட்டுறீங்க. அப்போ மூணாவது ப்ரோமோ என்ன? யார் இந்த வாரத்தில் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க அப்படின்றதா? அதுவும் எங்களுக்கு தெரியும்யா, தெரியும். பாய்ஸ் டீம்ல பெஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கியிருக்கிறது வந்து தீபக்கு. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். இப்போ இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஒரு பொண்ணு சிக்கிருச்சுன்றதுக்காக இப்படிலாம் நீங்கள் வச்சு செய்யலாமா? தப்பு இல்லையா? அதென்ன சௌந்தர்யா மட்டும் உங்களுக்கு வந்து கிள்ளிக்கீரையா போச்சா? எனக்கு புரியல. ஏன் இது சௌந்தர்யாவுக்கு உடனே சொம்பான்னு கேட்டுறாதீங்க. அந்த இடத்துல யாருக்கு நடந்தாலும் அப்படிதான் நம்ம பேசுவோம். இதுக்கு முன்னாடி பெஸ்ட் பர்ஃபார்மராக இதே சௌந்தர்யா தேர்வு செய்யும் பொழுது, சௌந்தர்யாவை சொல்லும் பொழுது, அன்னைக்கும் இதே மாதிரி தான் பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா, கலாய்க்கிற மாதிரி சௌந்தர்யாவை கலாய்க்கிற மாதிரியும் அருணை கலாய்க்கிற மாதிரியும். ஏன்னா அங்கே ஒஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கியிருந்தது அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மற்றும் வர்ஷினி. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தேர்வு செய்யப்பட்டிருக்க சௌந்தர்யா மற்றும் அருண் கூடவே இருந்து நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக மாறுறதுன்றதை கற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுவுமே எனக்கு கலாய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே கலாய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாரத்தில் அதே சௌந்தர்யா பஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த டாஸ்க் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து பயங்கரமாக ஆடுவாங்க. நீங்கள் காலில் சலங்கை வர கட்டி விட்டீங்க, அவங்க இன்னும் ஆடுவாங்க இல்லையா? ரெண்டாவது ப்ரோமோல என்ன நடக்குது? ஒஸ்ட் பர்ஃபார்மரா ரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த வாரத்தில். இதுல காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே இந்த வாரத்தில் நடந்த அந்த ஸ்கிட்ல கடைசியில் காதலர்களா மாறி இவங்களும் சேம். இப்போ அருண் ஆனந்தி எப்படி ஒரு பேரா இருந்தாங்களோ, விஷாலும் தர்ஷிகாவும் எப்படி பேரா இருந்தாங்களோ, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேரு. இவங்க சௌந்தர்யாவும் சிவகுமாரனும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணாங்க. ஒரு பக்கம் ஆனந்திக்கும் அருண் மேலே காதல் வருதுன்னுலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. தர்ஷிகா விஷால் லவ் பண்ணுறாங்க, அருணுக்கு ஆல்ரெடி வெளியில் ஆள் இருக்கு, ஆனந்திக்கு அருண் மேலே ஒரு கண்ணு. இவர் சௌந்தர்யா வச்சு இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கே பண்ணிட்டார். இவங்க ரெண்டு பேருமே கடைசியில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி முத்திரை குத்தி உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சு ஒட்டுமொத்த வீடு என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், நல்லா நீங்க நோட் பண்ணணும், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர்கள் மீது நீங்கள் விமர்சனத்தை வைக்க வேண்டும். மோசமா எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா வேணா நீங்க போய் வைக்கலாம், உங்களுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அப்படின்னும் போது இதை பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தரும் விஷால்லாம் என்ன சொல்ல போறாருன்றத பார்க்கணும். ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யாவை எந்தெந்த இடங்கள விஷால் வந்து ஹராஸ் பண்ணியிருக்காரு, அதாவது பிசிக்கல் ஹராஸ் சொல்ல, பை வேர்ட்ஸ் எவ்வளவு வந்து அபியூஸா பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதை சான்ஸாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பாய்ஸ் டீம் பொதுவாகவே வந்து சௌந்தர்யா மேலே ஒரு வன்மத்தில் இருக்காங்க, இதை அழகாக பயன்படுத்துவாங்க. சரி, பாய்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தா கேர்ள்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே போய் அன்ஷிதா சவுண்ட் அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீ எதுக்கு பண்ணுறன்னு தெரியல, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அன்ஷிதா சொல்கிறாங்க. அன்ஷிதா வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, சமைக்கணும், நான் வந்து நல்ல பொண்ணுன்னு காட்டிக்கணும், ரொம்ப எந்த விதமான வன்மமும் எனக்கு யார் மேலேயும் கிடையாது, பிளஸ் கும்பலில் கோவிந்தா போடக்கூடிய ஒரு பொண்ணு. கரெக்டா? இது வரைக்கும் இண்டிவிஜுவலா அன்ஷிதா எதனா பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த வாரத்தில் அன்ஷிதா வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மராக வந்திருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், அந்த 3 பேர் சேர்ந்து பண்ண ஒரு ஸ்கிட்டு. ஜாக்லின், சத்யா, அன்ஷிதா, அவங்க 3 பேர் சேர்ந்து பண்ண ஒரு ஸ்கிட்டுனால அன்ஷிதா வந்து தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா அன்ஷிதா என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வாரத்தில்? ஒன்றுமே இல்லை. சௌந்தர்யா அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரை ஒழுங்காக பண்ணியிருக்கலாம், மாற்று கருத்து கிடையாது, உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு போட்டு இந்த மாதிரி செய்கிறது, அது இவங்க செய்கிறதுலாம் வந்து லாஜிக்காக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட சௌந்தர்யா வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, அன்ஷிதா அதை கூட பண்ணது கிடையாது. அன்லஸ் அன்டில் அதில் அன்ஷிதா பாதிக்காத வரைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வாரத்திலே ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா, கேப்டன் மஞ்சரிக்கும் அருணுக்கும், மஞ்சரிக்கும் ராணவுக்கும். அந்த இடத்துல கூட சௌந்தர்யா வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, பட் அன்ஷிதா வாயவே திறக்கல. அதுக்கப்புறமா வர்ஷினி, நீங்க கியூட்டுன்னு நினைச்சு ஏதோ ஒன்று பண்றீங்க, ஆனா அது கன்றாவியா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஏமா, வந்த 2 வாரமா நீ வந்து சௌந்தர்யாவை காப்பி பண்ணி தானமா பண்ணிட்டு இருந்த, உனக்கு அதை விட்டா வேற எதுவுமே இல்லையே. சௌந்தர்யா வந்ததுல இருந்து என்ன பண்ணாலும் அதே தான் நீயும் பண்ண. பாய்ஸ் டீம் கூட போய் சொம்படிக்கிறது, அங்கே போய் ஜெஃப்ரி கூட பழகிறது, இந்த ஒரு பேட்டர்னில் தான் மேடம் பண்ணாங்க. கேர்ள்ஸ் டீமுக்கு எனக்கு செட் ஆகாது, ஒன்லி நான் பாய்ஸ் கூட மட்டும்தான் மிங்கிளாக இருப்பேன். நீங்கள் வந்து இது நியாயமாக யார் யார் எதை பேசுறதுன்றத விவஸ்தையே இல்லாமல் போயிட்டு இருக்கிற ஆண்டவான்ற மாதிரி தான் இருக்குது. வர்ஷினி பேர் ஆக்சுவலாக இதில் வந்திருக்க வேண்டியது, தப்பிச்சிட்டாங்க அவங்க, சௌந்தர்யா போட்டாங்க எல்லாரும். அதான் நம்ம ஆட்கள் எப்பயுமே ஆட்டு மந்தைகள் தானே, ஒருத்தரை சொன்னால் அப்படியே போகிற கேஸ் தான். இப்படி இருக்கும் பொழுது
இது இவங்க வந்து இதை சொல்கிறாங்க. முதல்ல வந்து எனக்கு இது வந்து சொன்னால் தப்பாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரில. ஒருத்தருடைய உடையை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனாலும் இது பொதுவாக மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் பார்க்குறாங்கன்னும் போது கொஞ்சம் நாகரிகமான உடைகளை போட்டுறது நல்லது. நாகரிகமாக இல்லாமல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகரிகமாக தான் இருக்குது. பட் எனக்கு அந்த எதுக்கு அந்த கர்ச்சிஃபு, ஒரு கர்ச்சிஃபை கட்டிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அது என்னன்னே புரியலை. யாராச்சும் இது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வர்ஷினி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஓகே அது அவங்களோட ஒப்பீனியன், அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதையே ஃபாலோ பண்ணி அதை காப்பி பண்ணி தான் வர்ஷினி பண்ணாங்கன்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா சிவகுமாரை வந்து தாக்குறாங்க. யார் தாக்குறா? ஆனந்தி. ஆனந்தி என்ன சொல்கிறாங்க, நான் எங்களால் பாப்பாயை பார்க்க முடிஞ்சது, வேற ஏதோ ஒரு கேரக்டர் அவரை பார்க்க முடிஞ்சது, ஆனால் சிவகுமாரனை எங்களால் பார்க்க முடியல, சிவகுமாரை எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நேர்மையான ஒரு விஷயம், பாதிக்காத விதத்தில். அதுக்கப்புறமா தர்ஷிகா வந்து சிவகுமாருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ரோஷன்னு ஒன்று இருக்குதா இல்லையானே எங்களுக்கு தெரில, ஒரு எல்லையை மீறி எங்கள் வீட்டு உப்பையும் நாங்கள் சேர்த்து தரோம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு, முதல்ல தர்ஷிகாவுக்கு எதனா இருக்குதா? சரி, சிவகுமாரை நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறோம். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு ரோஷமாக இந்த வீட்டுக்குள்ளே நடந்திருக்கீங்க? கேவலமாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றுறீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க அவனுக்கு நேஹா வெளியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்களே விஷால் பின்னாடி நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுன்னு தான் சுற்றுறீங்க. எங்கே போனாலும் லவ் கண்டென்ட். இதை தாண்டி தர்ஷிகா அந்த வீட்டில் பண்ணது என்ன? இதை தாண்டி இப்போ தர்ஷிகா தான் எவிக்டேட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தெரில. ஏன்னா காலையில் போடப்பட்ட பாட்டு, அந்த பாட்டில் வந்து டீகோட் பண்ணுறாங்க. என்னென்னமோ நம்ம ஆட்கள் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். ரஞ்சிதமே பாடல் ஒலிக்கப்பட்டிருக்கு. ரஞ்சிதமே பாடல் வந்து பீஸ்ட் படத்தினுடைய பாடல். விஜய் ஹீரோ, ராஷ்மிகா வந்து ஹீரோயின். ராஷ்மிகா தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் வந்து டீகோட் பண்ணுறாங்க. எனக்கு புரியலை. சரி, ஓகே, ஏதோ ஒன்று நடந்தால் சரிதான். இது இருக்கா? சாரி, பீஸ்ட்ன்ட்ட பாருங்களேன். ரஞ்சிதமே பாடல் வந்து பீஸ்ட் கிடையாது. ஐயோ, அது வேற ஏதோ வாரிசு. சாரிங்க, வாரிசு படத்தினுடைய பாடல். ஸோ ராஷ்மிகா தர்ஷிகான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த மேடம் இவரை உப்பு போட்டு திங்க சொல்றாங்க. முதல்ல அந்த உப்பை நீங்களும் கொஞ்சம் போடுங்க. இந்த வீட்டில் நான் சர்வை பண்ணணும்னா என்னால் லவ் கண்டென்ட்டை தாண்டி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன ஆள் தான் நீங்கள். அப்படி சுத்தின தர்ஷிகா இன்னைக்கு இன்னொருத்தரை கை காட்டும் பொழுது, முதல் 2 வாரங்கள் இருந்த தர்ஷிகா இப்போ இருக்காங்களா? இல்லையே. உங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொருத்தருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது. அவன் எப்படி வந்து கேர்ள்ஸை வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த வாரத்தில் நடந்த இந்த குரூப் டாஸ்க், ராஜாராணி டாஸ்கில் டீமுக்குன்னு தர்ஷிகா பண்ண விஷயம் எதனா இருக்கா? விஷால் பின்னாடி சுற்றுறதை தவிர்த்து ஒன்றுமே இல்லை. ஏதோ விஷால் கூட சுற்றுறதுனால நம்ம இன்னைக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இவ்வளோ ஆணவ பேச்சு இல்லையா? அதான் சொல்கிறது, யார் எதை பேசுறதுன்ற விவசாயே இல்லை. இந்த மாதிரி தாங்க ஒருத்தரும் வந்து சொல்ல போகிறாங்க. இது ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனமாக தான் இருக்க போகுது. எல்லாரும் அப்படி தான் பண்ண போகிறாங்க. எனக்கு கேட்டால் இதை வந்து பொதுவாக சொல்லாமல், இவங்க 2 பேரை வச்சு சொல்லாமல், பொதுவாக வந்து எல்லாருக்குமே சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யாருக்கு வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா அப்போ தெரியும் ஒருத்தரை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இன்னைக்கு சௌந்தர்யா மேலே ஆண்களுக்கு இருக்கக்கூடிய வன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆண்கள் இருக்கிற ஒருத்தர் கூட சிவகுமாரை பற்றி சொல்ல போகிறது கிடையாது. சொன்னாலும் மேபி 2 பேரை பற்றியும் சொல்லணுமா இருக்கலாம். சொன்னாலுமே அவ்வளோ மோசமாலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் சௌந்தர்யாவுக்கு பயங்கரமாக சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சௌந்தர்யா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு தகுதியான ஒரு நபர் தானா? என்ன கேட்டால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் அவங்களெல்லாம் சொல்லலாம். ப்ளஸ் இந்த விமர்சனத்தை இவங்க மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் அவங்களோட முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.